ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னை விட்டு வைப்பேனா என்கிறது வாழ்க்கை. நான் விடமாட்டேன் என்று நீ எதிர்நீச்சல் போட்டாலும் நடப்பதுதான் நடக்கிறது என்று கவலை கொள்கிறாய். காலத்தின் போக்கு புரியவில்லை என்றாலும் உன் மனம் கவலை கொள்கிறது. உன் கவலை என் அருளால் காற்றில் மறையும் தூசி போல மறைந்துவிடும். கலக்கம் கொள்ளாதே குழந்தையே. உன்னை நோக்கி வருகின்ற அனைத்தும் என் கைகளிலிருந்துதான் உன்னிடம் வருகிறது. அதை எதிர்நோக்கி நீ எடுக்கும் பக்கமே உன் வாழ்க்கை என்னும் புத்தகம் எப்படிப்பட்டதாயிருக்கும் என்று தீர்மானிக்கிறது. அந்த புத்தகம் குறிக்கின்ற முக்கியமான காலம் நிகழ்காலம் மட்டும்தான். அதை எழுத உனக்கு எழுதுகோலாய் நான் இருப்பேன். உன் இறந்த காலத்தில் 1000 விஷயங்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது உன் தப்பு இல்லை. உனக்காக என்ன தீர்மானிக்கப்பட்டதோ அதைதான் நீ அனுபவிக்கின்றாய். அதனால் முடிந்தது முடிந்துவிட்டது. அதை நோக்கி தேவையில்லாத ஞாபகத்தில் பயணிக்காதே. எதிர்காலம் நீ தீர்மானிப்பது இல்லை. நிகழ்கால புத்தகத்தை நான் உனக்கு எழுதுகிறேன். நீ பயப்படாதே குழந்தையே. உன்னிடம் இதயம் என்ற மிகப்பெரிய சொத்து இருக்கிறது. அதை ஒரு நிலைப்படுத்து. மலர்கள் அழகாக இருக்கும், சிலவற்றில் முள் இருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். அழகான வாழ்க்கை. அதை நீ பார்த்து நட. நான் என் குழந்தையை தாங்கும் மண்ணாய் அடியில் பிடித்து காத்து இருப்பேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீயாக ஒரு கற்பனை கதையை உருவாக்கி நடந்ததை பற்றி வீணாக யோசித்து உன்னுள் இருக்கும் அமைதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்கான நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். நான் இருக்கையில் உன் வாழ்க்கைக்கான நேரத்தை நானே கவனித்துக் கொள்கிறேன். உன்னை ஒருபோதும் நான் கவலைப்படவிட மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் எதிராக சொல்லட்டும். என் குழந்தை என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் போது உன் உலகமாய் நான் உன் சாயப்பா என்று ஆனந்தத்தில் சொல்கிறாய். அதே போல எனக்கான உலகமும் நீதான் என் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன். என் பக்தர்களை கர்மாவின் பிடியிலிருந்து மீட்டு எடுக்கவே அவர்களின் பாவ கர்மாக்களை பிச்சையாக பெறுகிறேன். நீ செய்யும் தானமும் தர்மமும் வீண் போகாது. தர்மம் நிச்சயம் தலை காக்கும். எல்லோரும் உன்னை நேசிக்க மறந்த நாட்களில் நான் உன்னை நேசித்தவன். அனைவரும் காயப்படுத்திய நாட்களில் உன்னை அன்போடு அணைத்தவன் நான். உறவுகள் தூரம் சென்ற நாட்களில் உன்னை விட்டு விலகாதவன் நான். என் பிள்ளையே, நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கிறாய். அதனால் அஞ்சாதே. உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயப்படாதே. சாயி என்று நீ அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாக உள்ளேன். நீ தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.